திருமங்கலம் நேரு பூங்காக்கு இடையில சுரங்கப்பாதை மூலமா மெட்ரோ ரயில் சேவை துவங்குகின்றது. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அறிவிப்பெல்லாம் வந்துருந்துச்சு. இப்போதைக்கு அதுல என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்னா, இந்த ஒரு சேவையை வந்து துவக்கி வைக்கிறது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 7.4 கிலோமீட்டர். இதுல இருக்கிற ஸ்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோயம்பேட்ல இருந்து ஆரம்பிக்குது. திருமங்கலம், அண்ணா நகர் டவர், அண்ணா நகர் கிழக்கு, ஷெனாய் நகர், பச்சையப்பன் கல்லூரி, கீழ்ப்பாக்கம், நேரு பூங்கா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஷன்ஸும் வரிசையா வருது. 16 மீட்டர் ஆழத்துல இந்த ஒரு சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போனே வந்து நீங்க வண்டி நிப்பாட்டுறதுக்கான ஒரு தளம், அதுக்கு அடுத்ததுல வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு, அப்புறம் ரயில வந்து கட்டுப்படுத்துற ஒரு அறை, அப்புறம் கடைசியில வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வெளில வரதுக்கு 4 வழிகள் இருக்கு. இந்த ஒரு சுரங்கப்பாதையில காத்தெல்லாம் வேணும் இல்லையா, அதுக்காக 8 வென்டிலேட்டர்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. அது இல்லாம கீழே ஹீட் அதிகமா இருக்குன்றதுனால அதை வெளியேற்றுறதுக்கும் 4 வென்டிலேட்டர் வசதி வச்சிருக்காங்க. சப்போஸ் உள்ளுக்குள்ள வந்து தீ பிடிச்சிக்குச்சு, இல்ல புகை வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கு, வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு இப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சென்ஸ் பண்றதுக்கு சென்சார்ஸும், அதை வந்து கட்டுப்பாட்டு அறையில தெரிவிக்கிறதுக்கு அலாரம்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருந்தே ரயிலை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 18 செகண்ட்ஸ்ல சரி பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 35 செகண்ட்ஸுக்கு வரைக்கும் ட்ரெயின் வந்து நின்னு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு என்னவா இருக்கும்னா, கீழே போயிட்டா சிக்னல் கிடைக்காது. ஆமா, 4வது மாடியில் நின்னாலுமே இப்பெல்லாம் சிக்னல் கிடைக்கிறது இல்ல. நீங்க 16 மீட்டர் நிலத்துக்கு அடியில போகும்போது சிக்னல் கிடைக்கவா போகுது. இருந்தாலும் சீக்கிரமா அதையும் நாங்க சரிப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி மெட்ரோ ரயில் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள நடந்து போறதுக்கு ட்ராக்கோட சைட்ல வந்து நடைபாலங்கள் இருக்கு. 250 மீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு தொலைபேசி இணைப்பு உங்களுக்காக கொடுத்திருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை நீங்க கூப்பிட்டு சொல்ல முடியும். டிக்கெட் ரேட் என்ன சார்னு கேட்டீங்கன்னா, சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரு பூங்கா போறதுக்கு 60 ரூபாய், கோயம்பேட்ல இருந்து நேரு பூங்காவுக்கு 40 ரூபான்னு சொல்லி கட்டணம் வச்சிருக்காங்க. எல்லாம் ஓகே, கொஞ்சம் இந்த ரேட் மட்டும் குறையணும். அது எப்ப குறையன்றது பொறுமையா தான் நம்ம பார்க்கணும் சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். மேடம் இறந்த அந்த காலகட்டம் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை. அது அந்த அசாதாரண சூழ்நிலையை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் வந்து சினிமாவில் இருக்கிறவங்களும் பேசியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு லாயர் கருத்து சொல்லலாம், டீச்சர் கருத்து சொல்லலாம், ஜேர்னலிஸ்ட் கருத்து சொல்லலாம், டாக்டர்ஸ் கருத்து சொல்லலாம், ஒரு ஆக்டர் கருத்து சொல்லக்கூடாதா?